வணக்கம். நாம யாருங்கிற கேள்விய என்னைக்காவது ரொம்ப ஆழமா யோசிச்சு பார்த்திருக்கீங்களா? நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், நம்ம அனுபவங்கள்னு எல்லாமே காலப்போக்குல மாறிட்டே இருக்கு. ஆனா இது எல்லாத்துக்கும் பின்னாடி மாறாம இருக்கிற அந்த நான் எது? வாங்க, ரூபர்ட் ஸ்பைராவோட படைப்புகள் அடிப்படையா வச்சு நான் இருக்கிறேங்கிற இந்த அடிப்படை உணர்வை கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். சரி வாங்க, நம்ம வாழ்க்கையோட ஒவ்வொரு கட்டத்திலையும் நம்மள நாம எப்படி பார்க்கறோம்னு சில உதாரணங்களோட பார்க்கலாம். நம்ம குழந்தையா இருக்கும்போது எனக்கு 5 வயசுன்னு ரொம்ப பெருமையா சொல்லுவோம். அப்போ நம்ம அடையாளம் நம்ம உடம்போடையும் வயசோடையும் சேர்ந்தே இருக்கு. ஆனா யோசிச்சு பாருங்க, அந்த 5 வயசு குழந்தை இப்போ எங்க? கொஞ்சம் வளர்ந்ததும் நான் காதல்ல இருக்கேன்னு சொல்றோம். அந்த நேரத்துல அந்த உணர்ச்சி தான் நம்மள முழுசா ஆக்கிரமிச்சிருக்கு. நம்மளோட சக்தி வாய்ந்த உணர்ச்சிகளை தான் நானும் நம்ப ஆரம்பிக்கிறோம். அதே மாதிரி நான் ரொம்ப தனிமையா உணர்றேன்னு சொல்லும்போது அந்த கஷ்டமான நேரமும் நம்ம அடையாளத்தோட ஒரு பகுதியா மாறிடுது. அப்போ நம்ம சந்தோஷமும் சரி, நம்ம கஷ்டமும் சரி, ரெண்டுமே நம்மள யாருன்னு தீர்மானிக்குது. அதுக்கப்புறம் அப்பா, அம்மா, ஒரு நல்ல நண்பர், இல்ல ஒரு வேலையில இருக்கோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த மாதிரி சமூகத்துல நமக்கு கிடைக்கிற அடையாளங்கள் மூலமா நம்மள நாம வரையறுத்துக்கிறோம். அப்போ ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க. இந்த குழந்தை பருவம், காதல், தனிமை, பெத்தவங்கன்னு நாம சொல்ற அடையாளங்கள் எல்லாமே மாறிட்டே இருக்கு இல்லையா? அப்போ இது எல்லாத்துக்கும் பின்னாடி எப்பவுமே மாறாம இருக்கிற அந்த நான் அது யாரு? இதுதான் இங்க மையமான கேள்வி. இந்த கேள்விக்கு பதில் சொல்ல ரூபர்ட் ஸ்பைரா ஒரு சூப்பரான உருவகத்தை பயன்படுத்துறாரு. வாங்க, அது என்னன்னு பார்க்கலாம். ஒரு சினிமா தியேட்டர்ல இருக்கிற அந்த வெண்திரைய நினைச்சுக்கோங்க. அது மாதிரி தான் நம்மளோட அடிப்படை இருப்பு, அதாவது நான் இருக்கேன்னு சொல்ற அந்த உணர்வு எப்பவுமே நிலையா இருக்கு. நம்ம வாழ்க்கை காட்சிகள் எல்லாம் அது மேல தான் ஓடுது. நம்ம எண்ணங்கள், உணர்வுகள், நம்ம அனுபவங்கள் இதெல்லாம் அந்த திரையில ஓடிய சினிமா மாதிரி தான். காட்சிகள் மாறிட்டே இருக்கும், வரும், போகும். ஆனா இந்த காட்சிகள் எல்லாம் தெரியறதுக்கு அந்த நிலையான திரை தான் ஆதாரம். அப்போ நாம புரிஞ்சுக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னன்னா, நாம மாறிட்டே இருக்கிற அந்த சினிமா காட்சிகள் கிடையாது. நாம அந்த காட்சிகள் ஓடுறதுக்கு காரணமா இருக்கிற அந்த மாறாத நிரந்தரமான திரை. நம்ம அனுபவத்துக்கும் நம்ம இருப்புக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் இங்க விஷயமே. சரி வாங்க, அடுத்த கட்டத்துக்கு போகலாம். இந்த இருப்புன்னு சொல்றோமே, இதோட உண்மையான தன்மை என்ன? உலகத்துல இருக்கிற மத்த தத்துவங்கள்லாம் இத பத்தி என்ன சொல்லுதுன்னு பாப்போம். இதை எப்படி யோசிச்சு பாருங்களேன். வானம்னு ஒண்ணு இருக்கு. அது என்னோட வானம் இல்ல உங்களோட வானம்னு நாம சொல்றதில்ல. அது பொதுவானது இல்லையா? அதே மாதிரி தான் இந்த நான் இருக்கிறேங்கிற உணர்வும் நமக்கு மட்டும் சொந்தமானது கிடையாது. இது எல்லாத்துலயும் எல்லார்கிட்டயும் பொதுவா இருக்கிற ஒரு இருப்பு. இப்ப நீங்க பார்க்குற இந்த விஷயம் ரொம்பவே சுவாரஸ்யமானது. ஏன்னா இந்த புரிதல் ஒன்றும் புதுசில்ல. பாருங்க, கிறிஸ்துவத்துல நானும் என் பிதாவும் ஒன்றேன்னு சொல்றாங்க. பௌத்தத்துல நிர்வாணமும் சம்சாரமும் ஒன்றேன்னு சொல்றாங்க. ஹிந்து மதத்துல ஆத்மனும் பிரம்மனும் ஒன்றேன்னு சொல்லப்படுது. சூஃபித்துவத்திலையும் யார் தன்னை அறிகிறாரோ அவர் தன் இறைவனை அறிகிறார்னு சொல்றாங்க. பாத்தீங்களா, மொழிகளும் வழிபாட்டு முறைகளும் வேறையா இருந்தாலும் எல்லா ஞான மரபுகளும் இதே ஒரு உண்மையை தான் சொல்லுது. சரி, இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லாதான் இருக்கு. ஆனா இந்த தத்துவத்தால நம்ம அன்றாட வாழ்க்கைக்கு என்ன பிரயோஜனம்? நம்ம அன்பு, அழகு மேல இருக்கிற பார்வையெல்லாம் இதனால எப்படி மாறும்னு பார்க்கலாமா? இந்த கண்ணோட்டத்துல பாத்தீங்கன்னா, அன்புங்கிறது வெறும் 2 தனிநபர்களுக்கு இடையில வர்ற ஒரு உணர்ச்சி மட்டும் இல்ல. நமக்குள்ள இருக்கிற அதே அடிப்படை இருப்ப நாம இன்னொருத்தர்கிட்ட உணர்றது தான் உண்மையான அன்பு. அந்த ஒரு கணத்துல நான் வேற, நீ வேறங்கிற அந்த பிரிவு அது அப்படியே கரைஞ்சு போயிடும். இதே மாதிரி தான் அழகுங்கிறதும். ஒரு அழகான சூரிய அஸ்தமனத்தை பார்க்கும்போது ஒரு நிமிஷம் நம்மளையே நம்ம மறந்துடுறோம் இல்லையா? நமக்கும் அந்த காட்சிக்கும் நடுவுல இருந்த இடைவெளி அப்போ இல்லாம போயிடுது. நாம 2 பேரும் ஒரே விஷயத்தோட ஒரு பகுதின்னு உணர்றோம் பாருங்க. அதுதான் அழகுங்கிற அனுபவம். சரி, இது வரைக்கும் நாம இத அறிவால புரிஞ்சுக்க முயற்சி செஞ்சோம். இப்போ வாங்க இத நேரடியா உணர்ந்து பார்க்கலாம். மூல நூல்ல வர்ற நான் இருக்கிறேங்கிற அந்த குரல் எப்படி இருக்குன்னு கேளுங்க. கொஞ்சம் முரண்பாடா, கவித்துவமா இருக்கும். நான் காலியா இருக்கேன், ஆனா எல்லாத்தையும் எனக்குள்ள வச்சிருக்கேன். அதாவது ஒரு தனிப்பட்ட நான்னு பார்க்கும்போது அதுல ஒண்ணுமே இல்ல, அது காலி. ஆனா அதே நேரம் இந்த பிரபஞ்சத்தோட எல்லா சாத்தியங்களும் அதுக்குள்ளதான் அடங்கியிருக்கு. நான் பேசுறேன், ஆனா மௌனமா இருக்கேன். ஏன்னா எல்லா சத்தமும் எல்லா வார்த்தைகளும் இந்த மௌனத்திலிருந்து தான் வருது. ஆனா அந்த அடிப்படை மௌனம் எப்பவுமே சத்தத்தால பாதிக்கப்படாம அப்படியே தான் இருக்கு. நான் அறிவேன், ஆனா என்னையே அறிய முடியாது. ஏன்னா நான் தான் எல்லாத்தையும் பார்க்குற பிரஜ்ஞை. பார்க்குற ஒரு பொருளை பார்க்கப்படுற பொருளா மாற்ற முடியாது இல்லையா? நாம கண்ணால எல்லாத்தையும் பார்க்கலாம், ஆனா அதே கண்ணால கண்ணையே பார்க்க முடியாதுல்ல. அது மாதிரி தான். கடைசியா எல்லாத்தையும் உள்ளடக்கின ஒரு வரி. பிரபஞ்சம் என்னோட செயல்பாடு.
இந்த பிரபஞ்சத்துல நடக்கிற ஒவ்வொரு விஷயமும் அந்த ஒரே எல்லையற்ற இருப்போட வெளிப்பாடுதான், வேற ஒண்ணுமில்ல. இந்த மூல நூல்ல வர்ற இந்த ஆழமான தனிப்பட்ட அழைப்போட நம்ம முடிக்கலாம். என்னை நோக்கி திரும்புங்கள், நான் உங்களை எனக்குள்ள எடுத்துக்கொள்வேன். ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, இந்த அழைப்பு உங்களுக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்குது?